ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். வாங்க என்ன பண்ணு பார்க்கலாம். மட்டன் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா 2 தண்ணி கழுவிட்டேன். இது 3ஆவது தண்ணி போட்டு நல்லா அலசிட்டேங்க மட்டனு. இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். வாங்கங்க வீடியோ பார்க்கலாம். ஒன்றுன்னா இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு பிரியாணிகள் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக வெங்காயமும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும். நம்ம சமையலுக்கு இருக்கிற எண்ணெய் தான், அந்த எண்ணெயை கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். அதோட சேர்த்து மஞ்சள் தூளையும் தூவிட்டு இது ஒரு 5-6 சீட்டி வந்தால் போதும். மட்டும் இதை நல்லபடியாக அவிச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 5 சீட்டி வரட்டும். ஒரு 5 சீட்டு வந்தால் தான் இது வந்து மட்டன் நல்லா அவிச்சு நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு போட்டுறேன். குக்கரில் போட்டு அவிச்சா தான் சீக்கிரம் ஆகும். இல்லைன்னு சொன்னால் சட்டிலையெல்லாம் போட்டு அவிச்சா இது சீக்கிரம் அவியாது. இப்போ அது தேவையான மசாலா எல்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு பாருங்கள். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, மசாலா. இந்த மசாலா வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா அவ்வளோக்காங்க. பார்க்கலாம் இப்போ அவிஞ்சிட்டான்னு சொல்லி. சீட்டி வந்துடுச்சு. காசெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் தான் துறக்கணும். கொஞ்சம் பார்த்து குக்கரில் சமைக்கும் போது ஜாக்கிரதையாக பார்த்து சமைச்சுக்கணும். பாருங்க அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. வத்தணும் தண்ணி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி தண்ணி வத்தணும். இன்னும் கொஞ்சம் கீழே தண்ணி இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லபடியாக வத்தணும். அப்போ தான் இது நல்லா வறுத்தெடுத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து வதக்கி கொள்ளலாம். தேவையான சட்டியை வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கொள்ளணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இது தண்ணி ஊற்றுறதே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க இதில். நான் தண்ணி கூட ஊற்றலைண்ணா. பார்த்தீங்க தானே, தண்ணியை ஊற்றாமல் தான் இதை அந்த இறைச்சிலரிக்க தண்ணி இல்லைன்னா அதை அவிச்சிடுச்சு. இப்போ இதில் கூட நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். அது நிறைய எல்லா மசாலாவிலையும் அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியது. கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல வந்து மிளகாயை போட்டுக்கொள்ளணும். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மசாலாலாம் போட்டுக்கொள்ளணும். மசாலா வந்து என்னென்ன எடுத்துக்கணும்னு சொன்னால் பிரியாணிகளையும் கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லபடியாக வதக்கிக்கொள்ளணும். வெங்காயம் வந்து நல்லா முருவி ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த மசாலாவை போட்டுக்கொள்ளணும். இது வந்து இஞ்சி பூண்டு போட்டுறேன். கொஞ்சம் நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு நான் வந்து 1 கிலோ இறைச்சி எடுத்துக்கிறேன். 1 கிலோ மட்டனுக்கும் அதில் கணக்கு பிரகாரம் நான் வந்து போடுறேன். இஞ்சியை போட்டு இஞ்சி நல்லா வறுபடணும். நல்லா வறுத்துட்டு இது நல்லபடியாக முருவி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் இந்த இறைச்சியில் இருக்கிற வாசனை என்னது இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் முருவட்டும், கலர் நல்லா மாறணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரிச்சு எடுத்து இறைச்சி கொட்டிக்கொள்ளணும். பாருங்க, இந்த மட்டனை போட்டுக்கொள்ளலாம். கறி நல்லா வந்துட்டு பாருங்க. ஒரு 5 சீட்டி தான், 5-6 சீட்டிக்குள்ள நல்லா வந்துடும் கறி. இவ்வளோதாங்க. நல்லா இதை பெரட்டணும். கை விடாமல் சொல்லி இதில் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாம் வத்தணும். நல்லபடியாக வத்துறது வர அதை வந்து அப்படியே கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். இதை வந்து அப்படியே பெரட்டி அப்படி நம்ம வந்து எண்ணெயில் பச்சை மாதிரி தான் அரிக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளோ தண்ணி இல்லாமல் மசாலா எல்லாம் அந்த நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ வந்து பெரட்டிட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா போட்டு பொரியணும். அப்படியே பார்த்தா அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்ட எண்ணெயிலேயே எல்லாம் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட ஒரு ருசி வந்து நல்லா இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு இறைச்சி அந்த வாசனை வந்து மசாலாவோட வாசனை வந்து எவ்வளோக்கு நம்ம அதை வந்து பொரிச்சு எடுக்கிறோமோ, வதக்கி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு இதாகி கணக்கான உப்பை பார்த்து போட்டுக்கொள்ளணும். நான் வந்து உப்பு முதல்ல போடலை. அதனால் வந்து இதுக்கு தேவையான உப்பை நான் போட்டுக்கொள்ளணும். ஒருவேளை உப்பு முதல்ல போட்டிருந்தா பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாவை போட்டு பெருக்கலாம். இதில் வந்து தனியா பொடி, மல்லி, கரம் மசாலா, கரம் மசாலா போட்டுக்கிறேன். மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா, மஞ்சள், மிளகா பொடி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. போட்டு இவ்வளோ
கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வந்து கீழே வந்து அடி பிடிக்கும் பாருங்க. அந்த டைமில் வந்து நம்ம தக்காளி போடணும். வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக செஞ்சுக்கொள்ளுங்க. வீடியோ பாருங்கப்பா, நல்லா முழுசாக பாருங்கப்பா. வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சுக்கொள்ளுங்க. பெல் அண்ட் ஆப்ஷன் அமைத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லபடியாக பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. தக்காளி வந்து நல்லா இது கரைஞ்சி தண்ணி இல்லாமல் நல்லபடியாக கரைஞ்சி சட்டியில் ஒட்டும் பாருங்க. அந்த டைமில் இறக்கி கொள்ள வேண்டியதான். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணியே அசல் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணி. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி நெருப்பை குறைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வதங்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் பாருங்கள் நல்லா பிடிச்சிடுச்சு பாருங்க. கறியில் நல்லா மசாலாலாம் பிடிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு எடுக்க முடியாது.